ஷேய் எப்பா சூரியன், நீதி நியாயம் தர்மம், தர்மத்தை அழிச்சிட்டான், நீதியை அழிச்சிட்டான், நியாயத்தை அழிச்சிட்டான். பூரா இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு டைம் எனக்கு அந்த கணக்கை நீ கொடுப்ப, அது சந்தோஷம். அதில் நெரிச்சிருவோம்ப்பா, எல்லா பேரும் நெரிச்சு தூக்கி எறிவேன். உட்காந்து வாசிக்கக்கூடாது, வாசிப்பு யார்கிட்ட வாசிக்கிட்டு இருக்க அப்படின்னு தூக்கி எறிவேன். சாமி பவரா இல்லை இவனுக்கு உட்காந்து நடத்துகிற பவராக நம்ம பார்ப்போம். போட்டாச்சுப்பா கணக்கு. இப்போ சுடுகாட்டு எரிப்பு, டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி, உலக நாடு. எப்போ சென்னை மெட்ராஸில் எரிச்சா பிறகு எரிப்பு உள்ளே வந்து விழுதான். குடி எப்படியே சுதந்திர கொடி உள்ளே வந்து விழுதான். பிரதமர் மோடி அவனையும் சேர்த்து எரிச்சாச்சு. அவன் இன்னையிலேருந்து அவனுக்கு மண்டை மூளை கண் எல்லாமே செதறி போகும். லூஸு மாதிரி கூட கொஞ்சம் லூஸு மாதிரி ஆக்கி விட்ரு. லூஸு மாதிரி அவன் போனான். ரெண்டு கையை வீசி ஒவ்வொரு பக்கமாக அரசியல்வாதி அடி வாங்கி அடி ஓட்டி விட்டுரு. எப்பா நீ ஒரு ரூபத்துக்கு லட்சம் ரூபா கோடி ரூபத்துக்கு இறங்கி போப்பா, கலக்கி விடப்பா. தமிழ்நாடு கலக்கி விடு. அதுக்கப்புறம் டெல்லியை ஒரு கலக்கு. அதுக்கப்புறம் நீ இராணுவ வீரர் முப்போட வானரப்பட மொத்தமாக போய் உட்காந்து ஒரு கலப்பு கலைச்சி விட்டு உள்ளே இறக்கி விட்றப்பா. முடிஞ்சு வச்சு கணக்கு. சரன்னு வருவான். அதில் ஒரு 13 பேர் கணக்கு கொடுப்பான். ஐயா உட்காந்துருக்காரு தமிழ்நாட்டில், இராணுவ வீரர் உட்காந்துருக்காரு. அப்படியேம்மா 13 பேர் ஒன்றோட உட்காருவான். எங்கடா உட்காந்துருக்காரு? அப்போ மொத்தமாக பிடிச்சி வேறையில் ஒருத்தர் டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் உள்ளே வந்துடுவான். வந்தவொடனே ஆம்பூட்டு அரசியல்வாதியும் துவச்சி எடுத்துரு. நீயே துவச்சி அடப்பா. ஏந்திரத்தை தூக்கிட்டே, ஏந்திரத்தை தூக்கிட்ட நீயே அடிப்ப. இந்த ஜென்மத்தில் ஏட்டில் எழுதியிருக்கு, நான் ஏந்திரத்தை தூக்கும்னு கணக்கு வச்சுருக்கேன். ஏந்திரத்தை தூக்கி அடி. முக்கால் சத்தியம் சுதந்திர கொடியை அவன் தூக்கி ஆட்டி ஏப்பா வெதரில் அடிப்பா, வெதரில் அடி. நீயே அடிப்பா. என்கவுண்டரில் போட்டு 2 காலை பிளந்து வரான் பாரு டெல்லி டு தமிழ்நாடு அரசியல்வாதியை. வெதரில் என்கவுண்டரில் போட்டு செதற விட்டு அடியப்பா. முக்கால் சத்தியம் சூரியன் சொல்லுதானப்பா, சூரியன் சொல்லுதில்ல, போட்டு அடி. நடு ரோட்டில் செதறணும். முக்கால் சத்தியம்.